அது போல எஸ்தருடைய புஸ்தகத்துல நீங்க படிச்சிருக்கிறீங்களா? மொர்தெகாய் பாருங்க, மொர்தெகாயும் அரண்மனையில தான் இருக்கிறாரு, ஆமானும் அரண்மனையில தான் இருக்கிறாரு. எஸ்தர் ராஜாத்தி எங்க தான் இருக்காங்க? அரண்மனையில தான் இருக்காங்க. ஆனா இந்த மொர்தெகாய் அரண்மனையில வாசல்ல இருக்கிறாரு, ஆனா ஆமான் ராஜாக்கு பக்கத்துல இருக்கிறாரு பாருங்க. ஆனா ஆமானுக்கு தெரியும் பாருங்க, அவர் நினைச்ச நினைப்பு எப்படின்னா, நான் எப்படியாவது ராஜாக்கு அடுத்த எல்லா மேன்மையும் எனக்கு தான் அப்படின்னு. ஆனா மொர்தெகாய்க்கு தெரியும், நான் ஒருவேளை ராஜா பாருங்க அரண்மனைக்கு வாசலுக்கு வெளியில இருந்தாலும் ஒரு நாள் நான் நம்புகிற தேவன் எப்படியாவது என்ன அரண்மனைக்கு உள்ள கொண்டு போவாருன்னு மொர்தெகாய் என்ன செஞ்சாரு? கர்த்தர் மேல நம்பிக்கையா இருந்தாரு பாருங்க. ஒரு நாள் வந்தது, ஆமான் என்ன செய்யறாரு? தூக்கு மரத்தை ரெடி பண்ணி பாருங்க எல்லாரையும் கூப்பிட்டு ராஜாக்கு முன்னாடி பாருங்க, அவருடைய பிளான் எப்படின்னா, இந்த மொர்தெகாயை தூக்கி என்ன செய்யணும்? தூக்கு மரத்துல தூக்கி போட்டுறணும்னு ஆமானுடைய பிளானிங். ஆனா இந்த ஆமான் பாருங்க, அவன் தன்னுடைய சுய ஞானத்தை நம்பினதால கர்த்தர் எப்படிப்பட்டவன்னு அவன் நினைக்கல. ஆனா மொர்தெகாயினுடைய நம்பிக்கை கர்த்தர் மேல இருந்தது. ஏற்ற நேரம் வந்தது, ஆமான் செய்த தூக்கு மரத்துல ஆமானே மாட்டிட்டார் பாருங்க. ஆனா வாசல்ல பாருங்க, அரண்மனை பாருங்க, ஒரு காவல் காக்குற இடத்துல இருந்த அந்த மொர்தெகாய் ராஜ பாருங்க மேன்மையோட அரண்மனைக்குள்ள வராரு. இதுல நீங்க என்ன பாக்குறீங்க? உங்களுக்கு விரோதமா யாரெல்லாம் குழி வெட்டுறாங்களோ, உங்களுக்கு விரோதமா யாரெல்லாம் அவமானப்படுத்த நிக்கிறாங்களோ, உங்களுக்கு முன்னாடி யாரெல்லாம் தூட்ட நிக்கிறாங்களோ, யுத்தம் கர்த்தருடையது, உங்களுக்காக வழக்காடுகிறார் அவர் பாருங்க. மொர்தெகாய் பாருங்க கர்த்தர் மேல நம்பிக்கையா இருந்தால கர்த்தர் உயர்த்தினாரு.